الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله وذكر منهم رجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலானை நமக்கு தந்து அதனுடைய நிறைவாக ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த ஈகை திருநாளை ஈந்துவக்கும் நன்னாளை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுவதற்காக அல்லாஹ் நமக்கு ரமலானை நிறைவாக ஆக்கி தந்தான். ஆரம்பமாக எல்லோருக்கும் எனது மகிழ்ச்சிகரமான இந்த ஈதுல் ஃபித்ருடைய வாழ்த்துக்களையும் அதனுடைய உயர்வுகளையும் உங்களுக்கு நான் பரிமாறிக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நம் உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் அல்லாஹ் என்றும் மகிழ்ச்சியை நிலைத்திருக்க செய்தருள்வார். சங்கைக்குரியவர்களே, ரமலான் என்ற ஒரு கட்டுப்பாடான காலத்திற்கு பின்னாலே ஈத் என்ற இந்த ஈகை திருநாள், ரமலான் என்ற ஒரு கட்டுப்பாடான காலத்திற்கு பின்னாலே ஈத் என்ற இந்த ஈகை திருநாளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். வாழ்க்கையிலே கட்டுப்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வெற்றியை பெறுவார்கள் என்பதையும் கூட இந்த செய்தி நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. வாழ்க்கையில் கட்டுப்பாடோடு யார் நடக்கிறார்களோ, ஒழுக்க நிலையிலே யார் வாழ்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான வெற்றிக்குரிய தருணத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வார்கள் என்பதை ரமலானும் ரமலானை தொடர்ந்துள்ள பாக்கியமான இந்த ஈதும் நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, நமக்குள்ள உயர்வும் கண்ணியமும் மேன்மையும் நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வியினால் அல்ல, நாம் பெற்றிருக்கக்கூடிய திறமைகளினால் அல்ல, அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்களை கொண்டோ, விசாலமான வீடோ அழகான வாகனமோ, இப்படிப்பட்ட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இவைகள் அல்ல நமக்கு பெருமைக்குரிய பொருள்கள். நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய மேன்மைக்கும் அடிப்படையான காரணம் என்று உண்டு என்று சொன்னால் நாம் ஆற்றக்கூடிய நல்ல காரியங்களும் நாம் மேற்கொள்ளக்கூடிய அர்ப்பணிப்புகளும் தான் என்றென்றும் நம்மை உயர்வாக்கும், என்றென்றும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். நிச்சயமாக நம்முடைய உயர்வுக்குண்டான அடிப்படைகள்
நம்முடைய உயர்வுக்குண்டான அடிப்படைகள் நாம் ஆற்றக்கூடிய நல்ல காரியங்கள், அதேபோல் மேற்கொள்ளக்கூடிய நற்பணிகள், இவைகளை கொண்டுதான் நமக்கு உயர்வு. அல்லாஹு தஆலா பாக்கியமான இந்த பெருநாளை நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய பெருநாட்கள் என்பது வீண் வேடிக்கைகளுக்கான காரியம் அல்ல அவைகள். நம்முடைய பெருநாட்கள் என்பது நிச்சயமாக அவைகளெல்லாம் நன்மைகளுக்கானது, ரப்பினுடைய நன்மைகளை பெற்று தரக்கூடியது. தக்பீர் சொல்கிறோம், சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி இருக்கிறோம், உறவுகளோடு சகோதரர்களோடு நம்முடைய நல்லுறவை அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். இவைகளெல்லாம் நிச்சயமாக நமக்கு நன்மையை தரக்கூடிய காரியங்கள், பெருநாளில் நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்கள். இஸ்லாமிய பெருநாளே 2 அம்சங்களில் தான். இஸ்லாமிய பெருநாளுடைய சாரத்தை எடுத்தால் 2 அம்சங்கள் தான். ஒன்று பக்தி, இன்னொன்று ஈகை. நம்முடைய தீனை பொறுத்தவரையில் பெருநாளுடைய, குறிப்பாக ஈதுல் ஃபித்ருடைய அடிப்படை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 அம்சங்கள் தான். ஒன்று பக்தி, இன்னொன்று ஈகை. ஈர்ந்து வைக்கக்கூடிய ஒரு நிலை சாதாரணமானதல்ல. பிறருக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், பிறருக்கு நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், பிறருக்கு ஈர்ந்து வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலைவான் என்பது சாதாரணமானதல்ல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நக்கஸத்து மாலும் மின் சதகா. அல்லாஹ் மீ சத்தியமிட்டு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லை, ரசூல் சொன்னாலே நமக்கு போதும். ஆனால் சொன்னார்கள், அல்லாஹ் மீ சத்தியமிட்டு சொல்கிறேன், மா நக்கஸத்து மாலும் மின் சதகா. நீங்கள் சதக்கா செய்கிற காரணத்தினால் உங்களுடைய பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னார். பொருளாதாரம் குறையாது. அது எப்படி குறையாம இருக்கும்? எப்படி குறையாம இருக்கும்? 500 ரூபாயில 100 ரூபாய் செலவழிச்சா 400 ரூபாய் தான் இருக்கு. எப்படி குறையாமல் இருக்கும் என்றால், அந்த 500 செய்ய வேண்டிய வேலையை விட கூடுதலாக இந்த 400 செய்யும். வரக்கூடிய ஆபத்துகளை தட்டும், மேன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி தரும். அது உண்டாக்கக்கூடிய பலாபலன்கள் இருக்கிறதே, பொருளாதாரம் குறைந்ததல்ல, உங்களுக்கு அதிகரிப்பதற்குண்டான காரியங்களைத்தான் அந்த சதக்கா உங்களுக்கு உண்டாக்கி வைக்கும், ஈகை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். நாளை கியாமத்தினுடைய நாளில், அமளிது முறைகள் நிறைந்த நாளில், ஒவ்வொருவரும் தன்னை நினைத்து கதறக்கூடிய அந்த நாளில், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் யௌம லா தில்ல இல்லா தில்லு. ரப்பினுடைய அரசின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த கொடுமையான நாளில், அந்த கொடுமையான நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதர், அவர் ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், அந்த ரப்பினுடைய அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இவரும் இருப்பார். யார் என்று சொன்னால், அவர் சதக்கா செய்தார், உபகாரம் செய்தார், தான தர்மங்கள் செய்தார், அதை மறைத்தும் செய்தார். மறைத்தும் செய்யலாம், வெளிப்படையாகவும் செய்யலாம். சில நேரங்களில் வெளிப்படையா செய்யறது நல்லது. இன் துபுது கைராத் அன்மாகிய கைருள்ளக்கும். சில காரியங்களை நீங்க மறைச்சு செய்தா நல்லது, வெளிப்படையா அதுக்குண்டான நன்மையும் ஏற்படும் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஆனால் இவர் மறைவாக செய்தார். எந்த அளவிற்கு என்றால், அவருடைய வலக்கரம் கொடுத்ததை எடக்கை அறியவில்லை. சொன்னாங்க, அப்படி கொடுத்தார் அல்லாஹு தஆலா ரப்பினுடைய அரசின் நிழலில் அவரை ஒதுங்க செய்வான் சொன்னார். ஈகை என்பது நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய மகத்தான பாக்கியங்கள். அதேபோல் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய சதக்கா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை எல்லாம் அழித்து விடும். கமா யுத்ஹிருல் மாஉ அன்னார், தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போல ஸல்லல்லாஹு உதாரணம் சொல்லி சொன்னார். அதேபோல் நம்முடைய பாவத்தை அழிக்கும். ஹதீஸிலே நீண்ட செய்திகள் வருகிறது. ரப்பினுடைய கோபத்தை தணிக்கும், மலக்குமார்களின் துஆவை பெற்றுத் தரும், 1 100 ஆகும். குர்ஆன் சொல்கிறது, சதக்கா செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு வளர்ச்சியைத்தான் தரும், இதிலே மேம்பாட்டைத்தான் தரும். அல்லாஹ் தஆலா அருள்வரையிலே சொல்கிறார். சொன்னார்கள், தாவு மர்லாக்கும் பிஸதகா, உங்களிலே உடல்நலம் சரியில்லாதவர்கள், நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள், அந்த நோய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய சதக்காவை கொண்டு மருந்தை தேடிக்கொள்ளுங்கள். செய்யக்கூடிய தர்மங்கள் இருக்கிறதே, அந்த நோய்க்கு மருந்தாக ஆகும். எத்தனையோ சிகிச்சைகள் செய்தாலும் கூட இது ஒரு மருந்து என்று சொன்னார். அல்லாஹுடைய கருணையை கொண்டு கியாமத்தினுடைய நாளில் மனிதன் செய்யக்கூடிய இந்த தர்மம் அவனுடைய பயன்களை கண் முன்னால் காண்பான் சொன்னார். பணம் மட்டும் தர்மம் இல்லை,
தர்மம்ங்கிறது பொருளாதாரத்தை கொண்டு மட்டும் இல்லை. ஒரு புன்னகையும் கூட தர்மம் தான். ஒரு ஆளை பார்த்து ஒரு புன்னகை செய்கிறார், அதுவும் கூட தர்மம் தான் சொன்னாருன்னு சொன்னார். ஒரு தண்ணீர் அருந்த கொடுக்கிறார், தர்மம் தான் என்று சொன்னார். ஒரு மரம் நட்டு வைக்கிறார், தர்மம் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அதனால இந்த புனிதமான இந்த ஈகை திருநாள் நம்மிடத்தில் உண்டாக்க வேண்டிய ஒரு காரியம் என்பது ஒரு பக்தி, இன்னொன்று ஈகை. அல்லாஹு தஆலா அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை, அதை செய்யக்கூடிய சிறந்த உள்ளத்தை, அதனுடைய பயன்பாட்டை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக ஆக்கி தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே பக்தி தான் மனிதனை மேம்படுத்தும். ஒரு மனிதனுடைய உயர்வுக்கான காரியங்கள் அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான். அதுதான் உலகத்திலும் அவருக்கு மேன்மையை தரும், நாளை மறுமையிலும் மேன்மையை தரும். வரலாற்றிலே அதற்கு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னைக்கு குர்ஆன் ஓதுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. பல வழிமுறைகள்ல குர்ஆனை ஓதலாம். கிராத்தினுடைய நடைமுறைகள்ல ஒரு 10 வழிமுறைகள் கூட இருக்கிறது. ஆனால் பிரபலமானது ஹப்ஸனுடைய கிராத்துன்னு சொல்றோம். இங்க நம்ம எல்லாம் அதான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஹப்ஸனுடைய கிராத்து தான் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஹப்ஸனுடைய கிராத்துக்கு சொந்தக்காரரான ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க எப்போ குர்ஆன் ஓதினாலும் அவங்க வாயிலிருந்து மனம் வந்து கொண்டே இருக்கும். எப்போ குர்ஆனை ஓதினாலும் எல்லோரும் சோதித்தார்கள், வந்தவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். வித்தியாசமாக இருக்கிறது. ஓதும் போதெல்லாம் அவருடைய வாயிலிருந்து நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கிறது. வாயில் ஏதாவது ஏலக்காய் போட்டிருப்பாரோ அல்லது மனம் தரக்கூடிய ஏதாவது பொருள்களை வாயிலை போட்டிருப்பாரோ என்று அவரிடத்துல கேட்டான். நீங்க எப்போ ஓதுனாலும் ஒரு நறுமணம் வருது, அதுக்கான காரணம் என்னன்னு எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன. மறைத்தார்கள், தட்டி கழித்தார்கள். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. வற்புறுத்தி கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகமாக ஓதிக் கொண்டிருந்தேன், அல்லாஹ்வுடைய வேதத்தோடு என்னுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கண்டேன். ஆசிம் அவர்களை ஓதுங்கள், இன்னும் ஓதுங்கள், இன்னும் ஓதுங்கள் என்று சொல்லி என்னுடைய வாயில் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஒரு முத்தம் விட்டார். என்னுடைய வாயிலே ஒரு முத்தம் கொடுத்தார்கள். அதிலிருந்து நான் எப்பொழுது ஓதினாலும் கூட நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய உயர்வு பெருமக்களே. வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாக்கியங்கள் தான். நல்ல காரியங்களும், நாம் செய்யக்கூடிய அறமான காரியங்களும், நாம் செய்யக்கூடிய தொண்டுகளும் தான் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நிலைத்த புகழை, நிலைத்த உயர்வை, உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை எப்பொழுதும் நமக்கு தரும் என்பதை நம்முடைய கல்வின் அடித்தளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை மேன்மக்கள், எத்தனை மேன்மக்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே வித்தியாசமான பெயரோடு அறியப்படக்கூடிய ஒரு சஹாபி, இஸ்லாமிய வரலாற்றில் வித்தியாசமான ஒரு பெயரோடு அறியப்படக்கூடிய ஒரு சஹாபி தான் சய்யிதுனா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொல்லிக்கங்க, ரலியல்லாஹு அன்ஹு. அற்புதமான மனிதர், அற்புதமான சஹாபி. எல்லாரும் அவங்க பேர், தகப்பனார் பேரு சேர்த்து சொல்லப்படும் சஹாபிகளை நடைமுறையில. நம்ம இன்சீரோட சொல்ற மாதிரி அரபுகளுடைய பழக்கம் தகப்பனார் பெயரோடு சேர்த்தே சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாலிம் ரலியல்லாஹு தஆலா மாத்திரம் உடைய தகப்பனார் பெயரோடு சேர்த்து அறியப்பட்டவர் அல்ல. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவினுடைய அடிமை சாலிம் என்றுதான் அறியப்படுகிறார் வரலாற்றிலே. இன்றும் அறியப்படுகிறார். அப்படித்தான். யார் இந்த சாலிம், என்ன அவர்களுடைய விசேஷம்? வரலாற்றில் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகள் சாதாரணமானதல்ல. அருமையானவர்களே, சாதாரணமாக உடல் தோற்றத்திலே விகாரமான தோற்றம், உடலுடைய தோற்றத்தை பெருமைப்படத்தக்க அளவிற்கு, பாராட்டத்தக்க அளவிற்கு, அல்லது அவருடைய உடல் நிலை என்பது மற்றவர்களால் கவரப்படக்கூடிய அளவிற்குண்டான உடல்நிலை தோற்றம் அல்ல, ஒரு விகாரமான தோற்றம். சிரியாவினுடைய அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறார். சிரியாவினுடைய அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறார். விலை போகாத அடிமை, விலை போகாத அடிமை. எவ்வளவு விலையை குறைத்து சொன்னாலும் கூட
வாங்குவதற்கு யாரும் இல்லை. நடந்த வரலாறு பெருமக்கள். அன்றைய காலகட்டத்திலே மனிதர்களை அடிமைகள் போல் சந்தையில் விற்கப்பட்ட காலகட்டம். இவரை பற்றி எவ்வளவோ கூவி கூவி பார்க்கிறார்கள், யாரும் விலைக்கு வாங்குவதாக இல்லை. அந்த நேரத்தில் தான் மதீனாவிலிருந்து வந்திருந்த ஒருவர் இவர் மேல இறக்கப்பட்டு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கடைசியில் அவர் விலை கொடுத்து வாங்கி கொண்டு செல்கிறார் மதீனாவில். சிரியாவிலிருந்து மதீனாவில் கொண்டு செல்லப்படுகிறது. மதீனா போன உடனே மதீனாவுடைய சந்தையிலே யார் வாங்கி வந்தாரோ அவர் இவரை விலைக்காக வேண்டி கூவுகிறார். யாரும் வாங்க தயார் இல்லை. மதீனாவுடைய சந்தையிலே எஜமானன் நின்று 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 சொல்லி இவருடைய பெருமைகளை, இவருடைய உயர்வை, இவர் அப்படி இப்படி எதையெல்லாமோ சொல்லி பார்க்கிறாங்க. விலைக்கு வாங்க யாரும் இல்லை. எந்த அளவிற்கு என்றால் கடைசியாக எஜமானர் சொன்னாலாம், எப்ப ரொம்ப அழுத்து போச்சு, நான் சொல்லி சொல்லி அழுத்துருச்சு, அதனால நீனே கூவிக்கோ, நீனே சத்தம் போட்டுக்க, என்னை யாராவது விலைக்கு வாங்க தயாரா என்று நீனே சொல்லிக்கொள். பண்ண யாராவது வாங்கினா அப்படி ஏதாவது தந்தாங்கன்னா அதை என்கிட்ட தந்துட்டு நீ போயிருந்தா. இவர் கூவுகிறார், இவர் சத்தம் இடுகிறார், தன்னை அடிமையாக விலைக்கு வாங்க யார் இருக்கிறார் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் யாரும் வாங்குவதற்கு தயாராக இல்லை. அந்த நேரத்திலே மதீனாவினுடைய அந்த சந்தையிலே சுபைத்தா என்ற ஒரு சீமாட்டி இவர் மேல இறக்கப்பட்டு வாங்கினான். இப்படி கடந்து கூவிக்கிட்டு இருக்கிறாரு, அவரே சத்தம் போட்டு இருக்கிறாரு. சாதாரணமா யாரும் அப்படி விற்க மாட்டாங்க, மற்றவங்களும் சொல்லுவாங்க இவருடைய பெருமை அப்படி இப்படின்னு. ஆனால் இவருடைய விகாரமான தோற்றம், பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான உடல் இல்லாத ஒரு நிலை, அதனால இவரை ஒதுக்கினார்கள், யாரும் வாங்கல. சுபைத்தா என்ற அந்த சீமாட்டி ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை விலை கொடுத்து வாங்கினாங்க. வாங்கி கொண்டு போய் தன்னுடைய கணவர் அபூ ஹுதைஃபா அவர்களுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. வச்சுக்கங்க, சுப்ஹானல்லாஹ், மனித வரலாற்றில் அவ்வளவு புகழ் பெற்றார். அல்லாஹு தஆலா இனிமையான குரலை கொடுத்திருந்தார். குர்ஆனோடு உள்ள தொடர்பு, அவருக்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இஸ்தக்ரஉல் குர்ஆன மின் அர்பஅத்தின், 4 பேர் குர்ஆன் ஓதினால் அந்த ஓதுவதை கேட்டு அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அவங்கள போல ஓத பாருங்க என்று 4 பேரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சையதுனா சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. இவங்க ஓதுனாங்கன்னா அதை கற்றுக்கொள்ளுங்கள், அதுபோல் நீங்கள் ஓதுங்கள். அவ்வளவு இனிமையான தெளிவான, அல்லாஹ் எப்படி இறக்கி வைத்தான் அதை ஓதக்கூடிய ஆற்றல் கொண்டு உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க தகுதியானவர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேரை அடையாளம் சொன்னார்கள். அதிலே ஒருவராக சையதுனா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. உண்மையானவர்களே, எந்த அளவுக்கு இவங்களுடைய ஓதுவதனுடைய இனிமை என்று சொன்னால், ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து சேர்வதற்கு தாமதம். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன ஆயிஷா தாமதமா வரீங்களேன்னு சொன்னாங்க. ஒருவர் பள்ளியில் ஓதி கொண்டிருந்தார், அவருடைய ஓதுதல் என்னை நிறுத்தி வைத்து விட்டது. அவ்வளவு இனிமையான ஒரு நிலை, அவ்வளவு அழகான ஒரு குரல், அவ்வளவு தெளிவான இன்பமான ஓதுதல். ஸல்லல்லாஹு துண்டு எடுத்தாங்களாம், துண்டு எடுத்து வேற போட்டு ஆயிஷா நாய் கூப்பிட்டு வாங்க போவோம்னாங்க. போனால் அங்கே சையதுனா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஓதிக்கொண்டிருக்கிறார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது குளிர அதை கேட்டுவிட்டு அல்லாஹுவை புகழ்ந்தார்கள், ரப்பை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மத்தி மிஸ்லக், உங்களை போன்ற நன்மக்களை இந்த உம்மத்தில் அல்லாஹ் எனக்கு தந்தானே, அந்த ரப்புக்கே எல்லா புகழும் தான். பெருமானாரால் புகழப்பட்டவராக, பெருமானாரால் நேசிக்கப்பட்டவராக, அவர்களால் பாராட்டு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையில் சையதுனா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனார்கள் என்று சொன்னால், அவருடைய உடல் தோற்றத்தாலா, அழகினாலா, குலப்பெருமையினாலா, வேறு என்ன அவருக்கு உண்டான உயர்வு? தீனுடைய மார்க்கத்தினுடைய ஒரு தொடர்பும்
அல்லாஹ்வுடைய வேதத்தோடு உள்ள ஒரு தொடர்பும் அதிலே உள்ள ஒரு ஈடுபாடும் மார்க்கத்தினுடைய இந்த பக்தியும் தான் அவரை அல்லாஹ்வுடைய ரசூலால் நேசம் கொள்ள வைத்தது. இந்த உம்மத்திற்கு இது போன்ற மாமனிதர்கள் கிடைத்ததை நினைத்து ஆனந்தப்பட்டார். உண்மையானவர்களே, உங்களுடைய அந்தஸ்து ஏராளமானது. எந்த அளவுக்கு உயர்வானதுன்னு சொன்னா, ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்த பொழுது அவங்க ஷஹீதாக்கப்பட்டார்கள். குற்றுயிரும் குறை உயிருமாய் ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், கண்மணி சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் தனக்கு பின்னால் இந்த உலகத்திற்கு கலீஃபாவாக இருப்பதற்கு தகுதியானவர் என்று உங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டினார். சித்திக் அக்பர் அவர்கள் உங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். அதுபோல நீங்கள் யாரையாவது அடையாளம் காட்டலாமே. உங்களுக்கு பின்னால் யார் இந்த ஹிலாபத்திற்கு தகுதியானவர்கள் என்று நீங்கள் அடையாளம் காட்டலாமே என்று கேட்ட பொழுது அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், 2 மனிதர்களில் ஒருவர் என்று இருந்திருந்தால் நான் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை, அவருடைய பெயரை சொல்லி அவர்களில் ஒருவரிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நான் ஆனந்தமாக இந்த உலகத்தை விட்டு பிரிவேன் என்று சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த 2 பேர் யார் என்று சொன்னால் சய்யிதுனா சாலிம் மௌலா அபீ ஹுதைஃபா ரலியல்லாஹு. எப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எனக்கு பின்னால் ஆட்சியாளராக இருப்பதற்கு தகுதியானவர் என்று சொன்னார். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ சய்யிதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ 2 பேரில் ஒருவர் இருந்திருந்தால் இந்த பொறுப்பை நான் அவரிடத்தில் ஒப்படைத்திருப்பேன், அவருடைய பெயரை உம்மத்திற்கு நான் அறிவித்து சென்றிருப்பேன் என்று சொன்னார்கள் என்றார். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட மாமனிதராக, எப்படிப்பட்ட உயர்வானவர்களாக அவர்கள் இருந்தார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதனாலே வாழ்க்கையிலே உலகத்திலும் நிலைத்த புகழ், மறுமையிலும் வெற்றி என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, யார் ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிபவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு உலகத்திலும் மனமான வாழ்க்கை நாம் கொடுப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தந்தருகிறது. மனமான வாழ்க்கை, புகழுக்குரிய வாழ்க்கை உலகத்திலேயே. நாளை மறுமையில் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய உயர்வான கூலி அது உன்னதமானது. அல்லாஹ் சிறந்த கூலியை கொடுப்பான் என்று அருள்மறை சொல்லிட்டான். அதனாலே பாக்கியமான ரமலானை பெற்றோம். நாம் எல்லாம் சீசனுக்கு அமல் செய்பவர்கள் அல்ல. ரமலான் பாக்கியமானது. அது நமக்கு தந்த அந்த உன்னதமான உணர்வை காலமெல்லாம் பேணக்கூடியவர்களாக மார்க்கம் சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபாட்டோடும் பக்தியோடும் அந்த காரியத்தை செய்பவர்களாக இருந்தால் உலகத்திலும் நிலைத்த புகழ் மறுமையிலும் உணரும். சஹாபிகள் சொல்கிறார்கள், ஒரு நாள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ரா ரலியல்லாஹு சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி எங்களுக்கு கதை சொல்ற மாதிரி ஒரு தடவை பயான் செய்துட்டு இருந்தாங்க. கதை சொல்வதை போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி சொல்லும் பொழுது சொன்னாங்க, ராயித்து ரஜுலம் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலே ஒருவரை நான் பார்த்தேன், அத்தாஹு மலக்குல் மௌத், அவருடைய ரூஹ் வாங்குறதுக்காக மலக்குல் மௌத் வந்திருக்கிறார். அவருடைய ரூஹை வாங்குவதற்காக மலக்குல் மௌத் வந்திருக்கிறார். வந்த மலக்குல் மௌத் உடனே திரும்பி போயிட்டார், ரூஹ் வாங்காம. ஏன் என்று சொன்னால் அவர் பெற்றோர்களுக்கு செய்த அந்த உபகாரம் அவர் முன்னால் நின்றது. எனவே பெற்றோர்களுக்கு உபகாரமாக வாழ்பவர்கள் அற்ப ஆயுளில் மரணிக்க கூடாது என்பதற்காக ரூஹ் வாங்காம அவங்க திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரூஹ் வாங்காம திரும்பி போயிட்டாங்க. பெற்றோர்கள் இருக்கிற வரை இன்னைக்கு அவங்களை பொருட்படுத்துறது இல்லை, சுமையாகவும் பாரமாகவும் கருதக்கூடிய நிலை. போன பிறகு நம்ம அவங்களை புகழ்றோம் அப்படி இப்படின்னு சொல்றோம். இருப்பது பெரிய பாக்கியம். உங்களில் யாருக்காவது பெற்றோர்கள் இருவரில் ஒருவரோ இருந்தால், வயது முதிர்ந்த நிலையில் இருந்தால், அவர்கள் கிடைப்பது உங்களுடைய சொர்க்கத்திற்கான காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமையானவர்களே, பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்தால் அல்லாஹு தஆலா இளம் வயது இளம்பிராயத்தினுடைய மரணங்களில் இருந்து பாதுகாத்து மலக்குல் மௌத்தையே திரும்ப அனுப்பிடுவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதுபோல் ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னாங்க. என்னென்ன காரியங்களை செய்தால் என்னென்ன பயன், என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று சொன்னார். ஒரு மனிதர் திக்ர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார், மன ஊசலாட்டங்கள் நீங்கும், பயங்கள் நீங்கும் எல்லாம் சொன்னாங்க. திக்ரிலே ஈடுபாட்டுடையவராக இருக்கிறார், மனதிலே ஊசலாட்டங்கள், கண்ட கண்ட கற்பனைகள், தேவையில்லாத ஒரு நிலைப்பாடுகள், மனிதனை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள், இப்படிப்பட்ட எல்லா விதமான கொடூரமான நிகழ்வுகளில் இருந்து மனித மனதை நிம்மதியாக வைக்கக்கூடியதாக திக்ர் இருக்கிறது. ஒவ்வொரு பயன்களா சொல்லிட்டே வர்றாங்க ஸல்லல்லாஹு. திக்ரினுடைய பயன்பாடுகள். அதே போல் தொழுகை ஒரு மனிதனுடைய கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பதிலே முதன்மையானதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. முதன்மையானதுன்னு சொன்னாங்க. ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருவதிலே தொழுகைக்கு நிகராக ஒன்றில்லை. நோன்பு மஹ்ஷருடைய தாகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும்னு சொன்னாங்க. தராவியினுடைய பயான்ல கூட ஒரு நாள் இடையில நான் சொன்னேன், அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாகமே வராதாம், தாகமே வராதாம். வெயில்ல போய் நிற்பாங்க. தாகம் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் ஏற்படுமோ அதையெல்லாம் செய்து பார்ப்பாங்களாம். காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க ஹிஜ்ரத்து செல்லும் பொழுது நோன்பு வச்சுட்டு போனாங்க. அல்லாஹ் உலகத்திலே அதற்கான பயன்களை பலன் பார்க்க கொடுத்தார். நாளை கியாமத்தினுடைய நாளையில் மனிதர்கள் எல்லாம் தாகித்து நிற்கும் நேரத்தில் குரு வஷரபு ஹனி அம்பிமா அஸ்லஃப்தும் பில் ஐயாமில் ஹாலி, உலகத்தில் எனக்காக சாப்பிடாமல் இருந்தீர்கள், எனக்காக எதையும் அருந்தாமல் இருந்தீர்கள், செல்லுங்கள் பாக்கியமான சொர்க்கத்திற்கு, அங்கே சென்று நீங்கள் அருந்துங்கள், சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் என்று வருகிறார். அதனாலே தொழுகையை சொன்னார்கள், நோன்பை சொன்னார்கள், திக்ரை சொன்னார்கள், குர்ஆன் ஓதுவதை சொன்னார்கள், எல்லாத்திற்கும் அடிப்படையாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொன்னார். என்னை என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வோடு வாழக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அதுதான் எந்த சூழலிலும் உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார். இதுபோல் ஏராளமான செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சய்யிதுனா ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, புனிதமான இந்த ஈதினுடைய லட்சியமே, ஈது சொல்லக்கூடிய பாடமே இரண்டு தான். ஒன்று பக்தி, இன்னொன்று ஈது. வாழ்க்கையிலே பக்தியோடு இருப்பவர்கள் என்றும் சிறப்பார், ஈகை உள்ளத்தோடு இருப்பவர்கள் உலகத்திலும் புகழோடு இருப்பார்கள், நாளை மறுமையிலும் மகத்தான வெற்றி என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டினார். அப்படிப்பட்ட மகத்தான பாடத்தை தரக்கூடிய சங்கையான இந்த ஈதுல் ஃபித்ரை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா நிலையிலும் மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. ரமலானில் நாம் பெற்ற பாடத்தை, ரமலான் நமக்கு தந்த கட்டுப்பாடுகளை, ரமலான் நமக்கு தந்த பயபக்தியை, ரமலான் நமக்கு தந்த இறை உணர்வை காலமெல்லாம் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.